ஊராட்சி மன்ற தலைவர் மாட்டு சாணம் கலந்துருக்காங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வெறும் மன்னிப்பு தான் கேட்கிறாரா? அவர் அவங்க கிட்ட வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது ஆனால் அதை நேரடியாக பார்க்கும்போது சாணம் ஒத்துக்கிறாரு, அதிகாரியும் ஒத்துக்கிறாங்க சாணன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, மக்கள் வந்து இதுக்கு தீர்வு உடனே வரல. அதுக்கப்புறம் நான் மறியல் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க போகும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு மாலை ஒரு 5 மணிக்கு அங்கே டிஎஸ்பி வந்ததா சொல்கிறாங்க. டிஎஸ்பி ராகவி அப்படின்றவங்க தான் வந்திருக்காங்க. வழக்கமாக காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சமூகம் என்ன அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பட்டியலின சமூகமாக இருந்தால் அந்த விஷயம் வெளியே வரக்கூடாது. இன்றைக்கும் எந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல அனைவருக்கும் சட்டம் சமம், அந்த சட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறை ஏன் பாரபட்சம் பார்க்கிறது? பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர் எள்ளி நகையாடுவதும், அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுவதும், அவர்களை வந்து ஒரு மனிதனை விட மிகவும் கேவலமாக நடத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுடைய மனநிலையிலையும் அவருடைய எண்ணங்களிலையும் ஊறி போயிருக்கு. அந்த சாதி பற்று அங்கே தான் நாங்கள் பார்க்குறோம்.